அமெரிக்கன் கோக்கர் ஸ்பேனியர், ஜெர்மன் ஷெப்பர்ட், பெல்ஜியம் ஷெப்பர்ட், ராட்வீலர் இப்படிலாம் வாங்கி வளர்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். 4000 வெள்ளி, 5000 வெள்ளி, அதெல்லாம் குறைவான்னு பார்த்தா கூட 2000 வெள்ளி வாங்கி வளர்க்குறீங்க. சந்தோஷம். உங்களால் முடிஞ்சா இந்த சாதாரண மலேசியன் ஷெப்பர்ட்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். மலேசியன் ஷெப்பர்ட் ஏதோ இவரு தான் மலேசியன் ஷெப்பர்ட். இவரு புஜோ புஜோங்களா பார்த்தீங்களா, கூப்பிட்டோன்னே உடனே வந்துட்டான் பார்த்தீங்களா. இவர் தான் மலேசியன் ஷெப்பர்ட். இந்த மாதிரி சாதாரண நாய்ங்க உங்கள் வீட்டு ஏரியாவில் கை விட்டு இருக்கும், யாரும் வளர்க்காம இந்த மாதிரி ஒருத்தனை எடுத்து வளர்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, வருங்காலத்தில் ஜூவில் போய் பார்க்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினாலும் வருங்காலத்தில் வந்து இவனை 1000 வெள்ளி 2000 வெள்ளி கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி மலேசியன் ஷெப்பர்ட் சொல்லுவோமே நம்ம, இவனுங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளை பிறக்காம ஆக்கிடுறாங்க. வருங்காலத்துல இவனுங்களுக்கெல்லாம் குட்டி இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறதே ஆளுங்க கொண்டாந்து விட்டு எல்லாம் பொம்பளை நாய்ங்க தான். ஆம்பளை நாயை தான் எல்லாரும் வளர்க்கணும்னு நினைப்பீங்க, பொம்பளை நாயை யாரும் வளர்க்க மாட்டீங்க. அதனால இந்த பொம்பளை நாய்ங்கெல்லாம் வளர்க்க ஆள் இல்லாம வயிறை வேற தச்சிடுறாங்க காசு போட்டு. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷத்துல இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது, இவனுங்கெல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஜாதி இல்லாம போயிடும்னு சொல்ல வரேன், அழிஞ்சு போயிடும். நீங்க தான் எல்லாம் காசு கொடுத்து பெரிய பெரிய நாய் வாங்கி வளர்க்குறீங்களா, இப்ப இவனுங்களை யார் வளர்க்குறது? இப்ப இவனுங்க இந்த ஜாதியெல்லாம் அழிஞ்சு போயிட்டானுங்கன்னா இவனுங்களை எங்க போய் தேடுறது? இவனுங்களை அப்புறம் நம்ம யாராவது 1000 வெள்ளி கொடுத்து வாங்கி வளங்கன்னு சொன்னாலும் நீங்க வாங்கி வளர்க்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு உருவாகுமே. சரி, அது உங்க விருப்பம், நீங்க செலவு பண்ணி வாங்கி வளங்க. ஆனா உங்களால முடிஞ்சா இவனுங்க மாதிரி ஒரு ஆளாவது எடுத்து வளர்க்குற வழியை பாருங்க. ஒரு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்து வளர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவனுங்களுக்கு நீங்க வந்து ஊசி போடணும், சாப்பாடு விலை கூடியான சாப்பாடு போடணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க சாப்பிட்றத போட்டாலே போதும். இவனுங்களுக்கு செலவும் ரொம்ப குறைவு. என்ன செலவுன்னா, மருத்துவ செலவு குறைவு, சாப்பாடு செலவு குறைவு, ட்ரைனிங் செலவு முக்கியமா குறைவு. ட்ரைனிங்க்கெல்லாம் நீங்க அனுப்ப வேணாம். 1 வருஷம் வச்சு வளர்த்தீங்கன்னா போதும். அந்த 1 வருஷத்துல வந்து அவனுங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டா வருவானுங்க, உட்கார சொன்னா உட்காருவானுங்க. எல்லாமே அவனுங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம என்ன பேசுறோம், நம்மளுக்கு என்ன தேவை, எல்லாமே அவனுங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுங்க நடந்துக்குவானுங்க. அதனால இவனுங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒருத்தனையாவது எடுத்து வளர்க்க பாருங்க. வேற காசு கொடுத்து வளர்க்குறீங்க, அது உங்க விருப்பம், வளங்க, சந்தோஷமான விஷயம் தான். ஆனா ஒருத்தனாவது இவன் மாதிரி ஆளை எடுத்து ஆதரவு கொடுங்க, சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிந்திப்போம், செயல்படுவோம்.